அநேகரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? மருத்துவரால், இன்னுமாய் குடும்பத்தால், இன்னும் நண்பர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்வதென்று நீங்கள் அறியாது தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். நாம் அவரை தேடுகிற பிள்ளைகளாய் இருக்கும்போது, அவருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் இருக்கும்போது, அவரையே சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கும்போது, அவரையே அண்டிக் கொள்கிறவர்களாய் இருக்கும்போது நிச்சயமாய் தேவன் கைவிடுவதில்லை என்று பார்க்கிறோம். ஒருவேளை மருத்துவரால் இந்த வியாதியிலிருந்து எனக்கு குணமடையவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போய் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா? இதிலிருந்து எனக்கு ஒரு நன்மை பெறவில்லையே, இதிலிருந்து நான் விடுதலை ஆவேனே என்று நீங்கள் கலங்கி போய் இருக்கிறீர்களா? அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள். நமக்கு விடுதலை கொடுக்கிறவரை, நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவரை, நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனை நீங்க அண்டிக் கொள்ளுங்கள். அவர் நமக்காக சிலுவையில எல்லா சுகத்தையும் ஜெயத்தையும் பலத்தையும் நமக்கு ஏற்கனவே அவர் கொடுத்து விட்டால் நாம் அவரை தேடும் போது அவர் நம்மை கண்டடைகிறவர்களாய் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம்.